குடும்பம் இருக்குது, அரசியல் பண்ணுறோம். இப்போ கூட சொல்கிறோம் எல்லாத்துக்கும் வாரிசு இருக்குது, நான் வாரிசு குடும்பம் எல்லாத்துக்கும் தான் இருக்குதுங்க. 4 கால் விலங்குகளுக்கு கூட குடும்பம் இருக்குது. மனிதனுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? சேத்துல இருக்க பண்ணி கூட தான் பெற்று போடுது, அது கூட தான் வாரிசு இருக்குது. எல்லா விலங்குகளுக்கும் வாரிசு இருக்குது. அதனால் மனிதனை விட உயர்ந்தவையா? அந்த வார்த்தையே எவ்வளவு தவறு. அப்போ ஏன் மோடி மாதிரி ஒரு கேரக்டரை இந்தியாவில் வந்து மக்கள் விரும்புகிறாங்க? தமிழ்நாடை விடுங்க, வட இந்தியாவில் இன்னமும் மோடி அவங்களால அசைக்க முடியல. அது என்ன காரணம்? அந்த 25 வருஷம் நடந்த குடும்ப அரசியலும் ஊழலும். ஸோ ஊழலை விட ஃபேசிசம் தான் பெரிய ஆபத்துன்றதுல எந்த மாற்று கருத்தும் எனக்கும் இல்லை, அறிவுள்ளவன் எவனுக்கும் இருக்க முடியாது. ஊழலை விட மதவாதம் ஆபத்துன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் திருவள்ளுவர் பொதுஜனத்துக்கு அது கணக்கில் வராது. இல்லை, இதை பற்றி பேசணும் அப்படின்னா we are supporting இன்டைரக்ட்லி பிஜேபிங்கிற ஒரு அது எப்படின்னா அங்கே தான் போய் அது முடியும், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் என்ன வழி? நீ ஊரை கொள்ளடிப்ப, ஊர் தாலி அறுப்பீங்க, அதை நியாயப்படுத்துவீங்க. கேட்டால் இன்னொன்று சொல்கிறீங்க, என்னை எதிர்த்துனா பிஜேபி வந்துடும். நம்ம பலவீனத்தை பயன்படுத்திட்டு தானே கொள்ளடிக்கிறான். 4 வருஷமாக உங்களால் திராவிட மாடலு அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க, சமூக நீதினு பேசுகிறீங்க. இந்த டாஸ்மாகோட ஊழலை குறைஞ்சபட்சம் குறைக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? அந்த கவர்மெண்ட்டில் என்ன பண்ணாங்களோ அதிமுக கவர்மெண்ட்டில் அதை தான் நாங்களும் நடைமுறையை பின்பற்றுறோன்னு வெக்கமே இல்லாமல் வாக்குமூலம் கொடுக்குறாரு செந்தில் பாலாஜி. அப்போ அந்த கவர்மெண்ட்டில் வெள்ளமாக, காட்டாற்று வெள்ளமாக ஊழல் ஓடிச்சு டாஸ்மாகில், உங்கள் கவர்மெண்ட்லேயும் ஓடுது. அவனை பிடிக்க மாட்டான், ஏன்னா அவன் ஆள், நீ மாட்டுவ. அதான் இப்போ வந்துருக்குது. இது நீங்களாவே உங்கள் தலையில் அள்ளி போட்டுக்கிட்ட மண்ணுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ brought it on yourself. யானை தலையில் மண்ணை அள்ளி போட்டுக்கிட்ட கதை.